delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இது அதுல சேராதே, இது மகளிர்களுக்கு மட்டும்தானே. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை வழங்கி கொண்டே இருக்கிறாங்க மாதம் 1000. தேர்தலை காரணமாக காட்டி நிறுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு போயிட்டு இருந்துச்சு. இது இந்த நலத்திட்டங்களின் வழியாக இவர்கள் வாக்காளர்களை தன்வசப்படுத்துகிறார்கள், தன் பக்கம் ஈர்க்கிறார்கள். அதனால இது அரசியலுக்கு பயன்படுகிறது என்பதற்காக இந்த திட்டத்தை தேர்தல் காலத்திலே நிறுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி நடந்தது. தன்னைத்தானே கவனித்துக் கொள்ள முடியும், பார்த்து கொள்ள முடியும், சுய சம்பாத்தியத்தில் சொந்த காலில் நிற்க முடியும் என்கிற தன்னம்பிக்கையை ஊட்டுவதற்குல அது ரொம்ப முக்கியம். அதனால் இதை விமர்சிப்பதற்கான தகுதி முதல்ல பிஜேபி கிடையாது. ஏன்னா நீ தேர்தலுக்காக மட்டுமே 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டாங்க. இப்போ மட்டும்தான் கோடை காலம் வருதா, மற்ற வருஷத்துல கோடை காலமே வரலையா, என்னால தான் இந்த 5000 என் வருகைக்கு பயந்து தான் இந்த 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க தாவேகத்தில் விஜய் சொல்றாரு. அது தனி விமானத்திலே பயணம் செய்வது, பஸ்ஸு எப்படா வரும்னு காத்திருந்து ஒயிட் போர்டில் ஏறி போய் விடியல் பேருந்தில் ஏறி போகிற பெண்களினுடைய வழியை தனி விமானத்தில் போகிறவர்களால் அறிய முடியாது. ஏன்னா தனி விமானத்தில் போனால் அதுக்கு வாடகை கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 லட்சத்துக்கு மேலே வருது. இல்லை சார், அவர் கொடுக்குறது தப்புன்னு சொல்லலை, என் வருகைக்கு பயந்து தான் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாரு. அதாங்க, இவர் வருகைக்கு பயப்படாதனால தான் 41 பேர் செத்து போயிட்டாங்க கரூரில். இவர் வருகைக்கு உண்மையிலேயே நம்ம பயப்படணும். பயப்படலைன்னா நெரிசல் மரணம் நிகழ்ந்தது மாதிரி இன்னும் பல விபரீதங்கள் நடந்துடும் இல்லையா? அரசியலில் கூட பல விபரீதங்கள் நடந்துடும். அதனால் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் அதுக்கு ஒரு வரவேற்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அரசியல் கட்சிகள் வழக்கம் போல் அதை விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. தேர்தல் நெருக்கத்தில் இதை இந்த உரிமை தொகையை போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது குறித்து விரிவாக பேச போகிறோம். அரசியல் ஆர்வலர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். இதுக்கு முன்னாடி பீகாரில் இதே மாதிரி தேர்தல் நெருக்கத்தில் பணம் கொடுத்தது கடுமையாக விமர்சிச்சிருந்தீங்க நீங்களே. இப்போது நம்ம ஊரில் தேர்தல் வரப்போது உரிமை தொகை கிடச்சிருக்கு. தேர்தலுக்கான நகர்வா இல்லை நடக்க வேண்டியது தானா? இல்லை, பீகார் தேர்தலுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பீகாரில் தொழில் முனைவோர்களுக்கான தொடக்கத்திற்கான ஒரு நிதியாக நாங்கள் 10,000 தரோம்னு அவங்க கொடுத்தாங்க. தொழில் முனைவோருங்கிறது எல்லாருமா தொழில் தொடங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, தகுதி மிக்கவர்கள். இப்போ யார் தொழில் தொடங்குவா? ஏதோ ஒரு தொழில் சார்ந்து தனக்கு இது தெரியும், நம்மளால் இந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற வித்தகர்களாக இருக்கிறவங்க, தொழில் வித்தகர்களாக இருக்கிறவங்க, அதில் சிறப்பாக செய்யக்கூடியவங்க, அது செயல்பாட்டலாக இருக்கக்கூடியவங்க தான் தொழில் தொடங்க முடியும். இது அப்படி கிடையாது. அனைவருக்குமே 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் ஏற்றி விட்டாங்க. இது அதில் சேராதே, இது மகளிர்களுக்கு மட்டும்தானே. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை வழங்கி கொண்டே இருக்கிறாங்க மாதம் 1000. தேர்தலை காரணமாக காட்டி நிறுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு போயிட்டு இருந்துச்சு. இது இந்த நலத்திட்டங்களின் வழியாக இவர்கள் வாக்காளர்களை தன்வசப்படுத்துகிறார்கள், தன் பக்கம் ஈர்க்கிறார்கள். அதனால் இது அரசியலுக்கு பயன்படுகிறது என்பதற்காக இந்த திட்டத்தை தேர்தல் காலத்திலே நிறுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி நடந்தது. அதை தெரிந்து கொண்டு அவசரமாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்திற்கானதை நாங்கள் உடனடியாக வழங்குகிறோம். கோடைகால சிறப்பு நிதியாக நாங்கள் 2000 சேர்த்து 5000 வழங்குகிறோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பொங்கல் பரிசு வழங்கினாங்க, 3000 வழங்கினாங்க. அது மாதிரி தான் இது வரும். அதுலேயும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் அது கொடுத்துருக்காங்க. இப்போ வாக்காளர்களுக்காக கொடுக்குறதுனா இப்போ ஆண்களுக்கும் கொடுக்கணும்ல? இல்லை, ஆனாலுமே இந்த தேர்தலில் ரெஃப்ளெக்ட் ஆகும்ல? இல்லைங்க, நீங்கள் பெண்களுக்கு மட்டும் கொடுக்கறது ஆண்களுக்கு எப்படி பயன்படும்? நீங்கள் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையில் நாங்கள் 3000 கொடுத்துட்டு ஆண்களுக்கு சிறப்பு நிதியில் 2000 கொடுக்குறோன்னு சொன்னால் கூட இது அனைத்து வாக்காளர்களையும் போய் சேருதுங்கிற அந்த கணக்குள்ளே வரும். குடும்ப கணக்கு தானே சார். பெண்களுக்குன்னு கொடுக்குறதுனா அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு தானே செலவு இருந்து வாங்க முடியாது இல்லைங்க சில பேரால். குடும்பங்களில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்ற பணத்தை நீங்கள் தானே பயன்படுத்துவீங்க. நீங்கள் பெண்கள் சேமிப்பு சம்மந்தப்பட்டவர்கள். அவங்க அவங்களுடைய வரவு செலவு, அவங்களுடைய மனோபாவம் என்பது வேறு. ஆண்களுடைய இதுங்கிறது வேறு. ரெண்டையும் நம்ம ஒன்றா பார்க்க முடியாது. அதனால் மகளிர்களுக்கு தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாநில அரசு இதை செய்திருக்கிறது. அப்படி தான் பார்க்க முடியுமே தவிர தேர்தலுக்காக என்று சொல்வது எதிர்க்கட்சிகளுடைய அச்சத்தை காட்டுகிறது. இல்லை, அது நீங்கள் ஒரு ஐடியலான சுச்சுவேஷனில் சொல்கிறீங்க, பெண்கள்கிட்ட கொடுத்தா இன்னும் பாதுகாப்பாக இருக்கும், செலவுகளை கரெக்டாக சீராக பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் யதார்த்தத்தில் பார்க்கும்போது குடும்பத்துக்கு தானே அவங்க செலவு பண்ணுவாங்க. அப்படி சொல்லிட முடியுமா? ஆண்கள் அதில் யூஸே பண்ண மாட்டாங்க. எல்லாருடைய அக்கௌண்ட்டு இன்றைக்கி எல்லார்ட்டையுமே இருக்குது. அதுவும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்க. இல்லை, அது தனிப்பட்ட அன்பு சம்மந்தப்பட்டது. ஒரு சிலர் கணவன்ட்டு அப்படியே கொடுப்பாங்க, சில பேர் உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்னு கேட்பாங்க. அது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேறுபடும். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. இது என்னென்னா
மகளிர் உரிமை தொகை தடைபடக்கூடாது, தேர்தல் காலத்திலே தடைபடக்கூடாது. ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்க. அது தடைபடக்கூடாது என்பதற்காகத்தான் அதை செஞ்சுருக்கிறாங்களே தவிர, அதற்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிப்பது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது திமுகவை விரும்பாதவர்களை, ஏற்கனவே அதை வெறுப்பவர்களை, அந்த அரசியல் எங்கே மேலோங்கி விடுமோ, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து விடுமோ என்கிற அச்சத்தில் இருப்பவர்கள் சம்மந்தப்பட்டதான் நான் பார்க்குறேன். அச்சம் பற்றி நீங்கள் சொல்லும்போது திரு இபிஎஸ் ஒரு லட்சம் விமர்சனத்தை நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இது வந்து 5000 இல்லை 5000 பயந்து போய் இந்த 5000 கொடுத்துருக்குறாங்க தேர்தல் நெருக்கத்தில் ஒரு கடுமையாக விமர்சிக்கிறாரு. சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணத்தை படித்தவர் எடப்பாடி பழனிசாமி என்கிற காரணத்தினால அவர் இலக்கியம்லாம் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். 5000 5000 மாற்றிருக்காங்க. அப்புறம் ஏன் அவர் தான் அச்சம் இல்லாத ஒரு அச்சம், அவரும் ஏன் 2000 கொடுக்குறேன்னு சொன்னார்? மகளிர் உரிமை தொகை எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தான் கொடுப்பாரு. ஆனாலுமே ஆமாங்க, அவர் ஏன் சொல்லணும்? இவர் அந்த திட்டத்தை விமர்சித்தவர். கடந்த காலங்களில் அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த திட்டம் செயல்படுத்த சாத்தியமே இல்லை, அரசு கஜானா காலி ஆயிரும் அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் சாதாரண மக்களுக்கான உதவி இது. அன்றாட கூலி வேலை பார்க்கிறவர்கள், களை எடுக்கிறவங்க, சித்தாள் வேலைக்கு போகிறவங்க, உடல் உழைப்பு தொழிலாளர்கள், பெண்களில் வந்து ரொம்பவும் நீங்கள் எவ்வளவுதான் வந்து சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவனாக இருந்தால் கூட அவன் குடும்பத்து பெண்கள் வந்து வீட்டில் வந்து ஒடுக்கப்படுவாங்க. இப்போ நீங்கள் தெருவில் நம்ம வந்து பூஜை செய்கிறதுக்கு ஒரு ஜாதி, குப்பாடுறதுக்கு ஒரு ஜாதின்னு நம்ம எல்லாத்தையுமே ஜாதியாக தான் வச்சுருக்கோம் நடைமுறையில். அப்படி இருக்கும்போது அவன் ஒவ்வொரு வீடுகள்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்குது, திடீர்னு ஒரு குழந்தை வந்து இது போயிடுச்சு, யூரின் போயிடுச்சு அப்படின்னா யார் கழிவுற இடத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இருப்பாங்க. ஒரு துணி துவைக்கிற இடத்துல பெண்கள் தான் இருப்பாங்க, சமைக்கிற இடத்துல பெண்கள் தான் இருப்பாங்க. எல்லா வேலைகளையும் அவங்க தான் செய்வாங்க குடும்பங்களில். அப்போ நீங்கள் ஆண்களுடைய உடைகளில் பார்த்தீங்கன்னா சட்டை பாக்கெட்லாம் இருக்கும். பெண்களுடைய உடைகளில் எங்கேயாவது நீங்கள் வந்து பணம் வைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடு இருக்கா, பாக்கெட் இருக்கா அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்க நவீன பெண்கள்கிட்ட வேணால் சுடிதார் பேண்ட்டில் வந்து வச்சுருக்கலாம். கடந்த காலங்களில் நம்ம அம்மாக்கள் காலத்தில், அதற்கு முந்தைய காலங்களில் சேலையில் எங்கேயாவது இருக்கா? 8 முளை சேலையெல்லாம் சொல்கிறோம். 8 முளை சேலையில் வந்து ஒரு பணம் வைத்துக் கொள்வதற்கான ஒரு பையை தைக்க முடியாதா? மறைத்து வைக்கிற மாதிரி தைக்க முடியாதா? ஏன் இல்லைன்னா பணப்புழக்கமே அவங்ககிட்ட கிடையாது. பெண்கள் நீண்ட நெடுங்காலமாக பணம் வைத்துக் கொள்வதற்கே பெரும்பகுதி அனுமதிக்கப்படாதவர்களாக இருந்தாங்க. சும்மா அன்னன்னைக்கு காய்கறி செலவு கொடுப்பாங்க சில வீடுகளில், அதை கணக்கு கேட்பாங்க சாயங்காலம் வந்து. அப்படித்தான் வந்து பெண்களை வந்து நீங்கள் வந்து சொத்துடையவர்களாக மாற்றியதே கலைஞருடைய அரசு தான் வந்து பெண்களுக்கான சொத்துரிமையை உறுதி செய்தார்கள். அதனால் புறக்கணிக்கப்படுகிற இடத்துல, விளிம்பு நிலை மக்களாக இருக்கக்கூடிய இடத்துல அவர்களையும் வந்து மேடேற்றுவதற்கு ஒரு அரசாங்கம் முயற்சி செய்கிறது. அப்படி தான் அதை பார்க்கணும். புதுமை பெண் திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம்ங்கிறாங்க. அதை விட புதுமை பெண் திட்டம் வந்து மேலானது. ஏன்னா ஒரு பெண் படிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, கல்வி பெற்று விட்டாள் என்றால் அவள் வேலைக்கு போயிடுவான். தாலிக்கு தங்கம்னா கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அது பயன்படும் தங்கங்கிறது. இது படிக்க வச்சுட்டீங்க, பட்டதாரி ஆக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பெண் வந்து வேலை வாய்ப்பை பெற்றுவான்னா அவளே சம்பாதிக்க ஆரம்பிச்சுவான். தன்னைத்தானே கவனித்துக் கொள்ள முடியும், பார்த்து கொள்ள முடியும், சுய சம்பாத்தியத்தில் சொந்த காலில் நிற்க முடியும் என்கிற தன்னம்பிக்கையை ஊட்டுவது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அதனால் இதை விமர்சிப்பதற்கான தகுதி வந்து முதல்ல பிஜேபி கிடையாது. ஏன்னா நீ தேர்தலுக்காக மட்டுமே 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டவன். இது அப்படியல்ல, ஏற்கனவே இருக்கிற திட்டம் தடைபடக்கூடாது, அதனுடைய தொடர்ச்சி நின்று போகக்கூடாது என்பதற்காக உள்ள திட்டம். அது ரெண்டும் வந்து ஒன்றா பார்க்க முடியாது. இப்போ மட்டும்தான் வந்து கோடை காலம் வருதா? மற்ற வருஷத்துல வந்து கோடை காலமே வரலையா? என்னால் தான் இந்த 5000 ரூபாய், என் வருகைக்கு பயந்து தான் இந்த 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தாவேகத்தில் விஜய் சொல்கிறாரு. அதாவது தனி விமானத்திலே பயணம் செய்பவர்களுக்கு வந்து பஸ்ஸு எப்படா வரும்னு காத்திருந்து ஒயிட் போர்டில் ஏறி போய் விடியல் பேருந்தில் ஏறி போகிற பெண்களினுடைய வழியை தனி விமானத்தில் போகிறவர்களால் அறிய முடியாது. ஏன்னா தனி விமானத்தில் போனால் அதுக்கு வந்து வாடகை கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 லட்சத்துக்கு மேலே வருது. இல்லை சார், அவர் கொடுக்குறது தப்புன்னு சொல்லலை, என் வருகைக்கு பயந்து தான் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாரு. அதாங்க, இவர் வருகைக்கு பயப்படாதனால தான் 41 பேர் செத்து போயிட்டாங்க கரூரில். இவர் வருகைக்கு உண்மையிலேயே நம்ம பயப்படணும். பயப்படலைன்னா நெரிசல் மரணம் நிகழ்ந்தது மாதிரி இன்னும் பல விபரீதங்கள் நடந்துடும் இல்லையா? அரசியலில் கூட பல விபரீதங்கள் நடந்துடும். அதனால் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னு ஒன்று உண்டு. ஊருக்குள்ளே வந்து ஒரு திடீர்னு வந்து வண்டலூர் ஜூவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இது வந்து ஒரு மிருகம் தப்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஊருக்குள்ளே எல்லாரும் பயப்படுறாங்களே. அதையும் இந்த சினாரியும் ஒப்பிடும். ஆமாங்க, அப்புறம் என்னை பார்த்து பயப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? உன்னை பார்த்து அன்பு பாராட்டுகிறார்கள் அப்படி சொன்னா பரவாயில்ல. ரவுடியை பார்த்தா நான் பயப்படுவான், தனி மனிதன் சமூக விரோதியை பார்த்தா நான் பயப்படுவான் சார். அவர் சொல்ற விலங்குகளை பார்த்து பயப்பட, என்ன பார்த்து பயப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவருடைய வருகை அரசியல்ல உங்களுக்கு தோல்வி முகத்தை ஏற்படுத்திடுமோன்னு பயப்படுறாங்கன்னு சொல்ல. லிட்டரல் அவரால் சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியாது தேர்தலில். இப்போ அவர் மாதம் ஒரு நாள் தான் அவர் தூக்கத்தை கலைந்து விட்டு 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் கும்பகர்ணன் தூக்கத்தை கலைப்பான்னு கதையில் சொன்னாங்க. நிஜத்திலேயே நம்ம பார்க்குறோமே, அவர் எங்கேயுமே வெளியில் வர்றதே கிடையாது.
தன் கட்சிக்காரன் மொத்தத்தையுமாவது அவர் சந்தித்திருப்பாரா? தன்னை நேசிப்பவர்கள், தன்னுடைய கட்சிக்கு வந்து ஆதரவாளர்களாக இருப்பவர்கள் அனைவரையும் விஜய் சந்தித்து முடித்து விட்டாராமல்ல. வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? ஆமாம், உடன்பிறப்பே வான்னு ஸ்டாலின் எல்லா நிர்வாகிகளையும் சந்திக்கிறாரு. இவர் சந்திப்பார்? அப்படியே சந்திச்சா தானங்க நீங்கள் வந்து அரசியல்வாதின்னு சொல்ல முடியும். நீங்கள் அரசியல்வாதியே நான் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். ரசிகர் மன்றத்தை வைத்துக்கொண்டு ஆட்சியை கைப்பற்றவே முடியாது. ரசிகர்கள்னால் இப்போ இவருக்கு மட்டும்தான் ரசிகர், அஜித்துக்கு ரசிகர் கிடையாதா? சிவகார்த்திகேயனுக்கு கிடையாதா? அவங்க ரசிகர்களும் சேர்த்து ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்புறாங்க. ஏன் ஆதரவு கொடுக்கணும் நான் கேட்குறேன். அஜித் ரசிகர்கள் என்னைக்காவது விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்களா? அது எங்கேயாவது நடக்குமா? அது ஃபோட்டோ கையெழுத்து வாங்க. இப்போ எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள் பூரா சேர்ந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு பின்னாடி சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் முதலமைச்சர் ஆக்கினாங்களா? இந்த ஃபோட்டோவில் அஜித் ரசிகர் கையெழுத்து வாங்கினதெல்லாம் பார்த்துருப்பீங்களே நீங்கள். ஆமாங்க, எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்குள்ளே மட்டுமே குடியிருக்கிறவங்கன்னு சில பேர் இருக்கான். அவன் என்ன நினப்பானா இதுதான் உலகம் அப்படின்னு நான் நினப்பான். பூனை கண்களை மூடிக்கொண்டால் உலகம் இருட்டாகி விடுன்ற மாதிரி கொஞ்சம் பேர் அவனாக நினச்சிக்கிட்டு தர்றான். இன்ஸ்டாகிராமில் இல்லை வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது தெருவில் கிடக்கு, அன்றாட உழைப்பில் இருக்குது. அதை பற்றி கவலையே படாமல் ரீல்ஸ் விட்டுட்டோம்னா நம்ம தலைவர் ஜெயிச்சிருவாருன்னு நம்பக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க வந்து சாமானிய மக்கள். நான் என்ன சொல்கிறேன், செல்ஃபோனையே பயன்படுத்தாதவர்கள், இன்ஸ்டாகிராமே பயன்படுத்தாதவர்கள், யூடியூப்னா என்னென்னு அறியாதவர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்களா இல்லையா? சினிமா பார்க்காதவனே கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. வெற்றி பெற்ற படத்தை வந்து ஒரு 2 கோடி பேர் பார்க்குறான்னு வச்சுக்க, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை 2 கோடி பேரா? கிடையாது. அவன் இன்னும் 10 கோடி பேர் பார்க்காதவன் இருக்கான். அதனால் எல்லாருமே நம்மளை தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது அல்ல. இப்போ நியூஸ் பார்க்குற பழக்கமுடைய ஆண்களுக்கும் நியூஸே பார்க்காத ஒரே வீட்டில் ஒரே டிவியில் டிவி சீரியல் மட்டும் பார்க்கக்கூடிய பெண்கள் இருக்காங்களா இல்லையா? நியூஸ் பார்க்க மாட்டாங்க. நியூஸ் வந்துச்சுன்னா மாற்றி விட்ருவாங்க. ஒரு சேனலை கூட, நியூஸ் சேனலை கூட பார்க்காத பெண்கள்லாம் இருக்காங்க. இல்லை, இப்போ களத்துக்கு வந்துட்டாங்களே, சேலத்தில் வந்து மீட்டிங் போடுறாங்க, சேலத்தில் பேச போகிறாரு அவர். ஆமாம், என்ன பேச போகிறாரு? பவள விழா பாப்பா அப்படின்னு ஒரு 10 டைலாக் வச்சுருக்காரு. திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுவார். அவரால் புதிதாக ஏதாவது சிந்திக்க முடியுமா? புதிய கருத்துக்களை அவரால் சொல்ல முடியும்? இல்லை, அவர் கேட்குறாரு, கோடை இந்த வருஷம் மட்டும்தான் வருதா, ஏன் 5000 போட்டீங்கன்னு கேட்குறாரு. ஆமாம், நான் கேட்குறேன், தேர்தலுக்காக நீ வெளியில் வர்றையில நீ இதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சுருக்கேன்னு நீ சொல்லு. நீ மட்டும் ஏன் இப்போ மட்டும் வெளியே வர்ற நான் கேட்குறேன். இப்போ தான் உனக்கு தெரிஞ்சா? நீ ஏன் வந்து இன்றைக்கி மட்டும் வர்ற? செவ்வாய்க்கிழமை வந்து சேலத்துக்கு மட்டும் நீ ஏன் வர்ற? மற்ற ஊருக்கு ஏன் வரலை? நான் கேட்பேன்ல. எத்தனை ஊருக்குங்க அவர் போயிருக்கிறாரு? விஜயினுடைய காலடி படாத தமிழகத்தின் கிராமங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அவர் இருக்காரா? நடுவில் கொஞ்சம் நான் சொல்லுவேன், ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டிலே கால் பதிக்காத சிறு கிராமங்கள் கூட இல்லை, அவர் எல்லா ஊர்களுக்கும் போயிருக்கிறாரு அப்படின்னு திமுக காரன் சொல்லுவான்ல. இல்லை, வயது அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அப்போ நீ பால்வாடி கட்சின்னு ஒத்துக்க. நீ ஏன் பவள விழா கண்ட பாப்பான்னு பாட்டு போடுற? நீ பால்வாடி கட்சி. நான் இப்போ தான் அரசியலில் ஆனால் அவனை எழுத பழகிட்டு இருக்கேன், நான் ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்டு அரசியலில் அப்படின்னு ஒத்துக்க. என்னமோ என்னையை பார்த்து திமுக பயப்படுது, அவங்க பயப்படுறாங்க, இவங்க ஏன் மோடியை சொல்லேன் பார்ப்பான். என்னை பார்த்து மோடி பயப்படுறாரு, அமித்ஷா பயப்படுறான்னு சொல்லு பார்ப்போம். நீ தூக்கி கொண்டு உள்ளே வச்சுருவாங்க. நீ ஜெயலலிதாட்ட சொன்னியா அந்த மாதிரி? என்னை பார்த்து ஜெயலலிதா பயப்படுறாங்க, தலைவா படம் வர்றதை பார்த்து ஜெயலலிதா பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னியா அன்றைக்கி? அப்போ மட்டும் கையை கட்டி கும்பிட்டு விழுகிற. அப்போ சர்வாதிகார தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவியிட்ட நீ கை கட்டுவ. சமத்துவமாக சமூக நீதியாக நடத்தக்கூடிய இன்னொரு தலைமை வந்துச்சுன்னா நீ வந்து ஸ்டாலின் அங்கிள்னு கூவுவியா? நீ இல்லை, திமுக தான் சர்வாதிகாரம் பண்ணுறாங்க. சர்வே எடுக்க போனால் இல்லை, அங்கே விசாரிக்க போன எங்கள் ஆட்களை வந்து தாக்கி இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சுட்டி காட்டி அவங்க அப்படி தானே பேசுகிறாங்க. அவங்க அதுக்காக தானங்க போனாங்க. அவங்களுக்கு சர்வேக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது என்ஜிஓ நடத்துகிறாங்களா? இப்போ கட்சி நடத்துகிறாங்களா? என்ஜிஓ சர்வே நடத்துறதுக்கு எல்லா கட்சிக்காரன் சர்வே நடத்திட்டு இல்லை சார், அவங்க மக்களை பார்க்கறது போகிறாங்க, என்ன காரணமாக இருக்கட்டுமே. இல்லைங்க, சர்வே எப்படி சர்வே நடத்துவது என்பது யாருடைய வேலை? அதுக்கு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. அது இருக்காங்கல்ல, அவங்க தானே சர்வே நடத்துவாங்க. இப்போ வீட்டுக்கு வீடு ஒருத்தர் போய் கரண்ட் பில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்குறாரு. நம்ம போய் பார்க்க முடியுமா? நான் உங்கள் வீட்டில் போய் கரண்ட் பில் எத்தனை யூனிட் ஓடி இருக்குன்னு வந்துச்சுன்னா நீ யாரான்னு கேட்பியெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அதைத்தான் கேட்டிருக்காங்க அவங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் இவங்க வந்து குழப்பம் விளைவிக்கிறது, எல்லாரும் காதுக்குள்ளேயும் போய் விசில் அடிக்கிறாங்க இப்போ கொஞ்ச நாளாக. அது இஎன்டி டாக்டர் சொல்கிறாரு, அதிகமான ஒளி மாசை கேட்கக்கூடாது, அது வந்து ஒரு பொல்யூஷன் வந்து இதை வந்து அது உடம்புக்கு கெடுதலானது அப்படி சொல்கிறாரு. அதனால இவங்க சல்லி பயல்களாக இருக்காங்க. இன்னைக்கு எத்தனை பேர் பேச வேண்டாம் சார். இல்லை, எத்தனை பேர் இன்னைக்கு மரத்து மேலே ஏறி கீழே குதிக்க போகிறான், எவன் ஜெனரேட்டர் மேலே ஏற போகிறான், எவன் வந்து எந்த வண்டியிலேருந்து எப்படி குதிக்க போகிறான், அதெல்லாம் பல கேள்வி இருக்குல்ல நமக்கு. அதனால் இவர்கள் வந்து ஜனநாயகன் படம் வேணால் எடுக்கலாம், ஜனநாயக சக்தியே ஆக முடியாது. அதனால் விஜய் வந்து அரசியலில் பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிற இடத்துல தான் இருக்கிறார், படித்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கார். தவிர சாதித்து முடித்து விட்ட ஒரு கட்சியை பார்த்து சாதிப்பதற்கு இன்னும் வந்து அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு ஆள் விமர்சிப்பது என்பது வெட்டித்தனமான வேலை. உன்னால் எதையுமே செய்ய முடியாது.
எவ்வளோடா பேருக்கு? ஏங்க, அதாவது மக்கள் பயனாளிகளாக இருக்கிறவன் நன்றி உணர்வின் காரணமாக நமக்கு இந்த ஆட்சியின் மூலமாக நமக்கு இந்த பலன் கிடைத்தது அப்படின்னு நம்புகிறவன் ஓட்டு போடுறேன். இப்போ பிஜேபி ஆட்சியில் தானே இருக்குது, என்டிஏ கூட்டணிங்கிறாங்கல்ல. நீங்கள் சொல்லுங்கள், எல்லார் அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் போட போகிறாரு மோடின்னு சொல்லுங்கள், போட்டு விடுங்க. நம்ம மக்கள் வாங்கிட்டு திமுக தோக்கடிச்சிட்டு போகிறாங்க. திமுக தோக்கட்டுங்க, 15 லட்சம் அக்கௌண்ட்டில் போட சொல்லுங்கள். மோடி எல்லார் அக்கௌண்ட்லையும் நான் கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன், ஒழிச்சுட்டு அக்கௌண்ட்டில் 15 லட்ச ரூபா போட சொன்னேன்னு சொன்னார்ல. இல்லை, ஒரு 1.5 லட்சம் அளவுக்கு இருக்கும் இருங்க. அப்போ ஒரு 1.5 லட்ச ரூபாயாவது போட சொல்லுங்கள். இப்போ ஒரு 10ல் 1 பங்காவது போட சொல்லுங்கள். போட்டது தப்புங்கிறீல்ல. நீங்கள் அதை விட வலிமையான நிதி ஆதாரத்தோடையும் அதிகாரத்தோடையும் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்களுக்கு, என்டிஏ கூட்டணியினுடைய தலைவர் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இதை விட நீங்கள் பெரிய அமௌண்ட்டை கொடுங்க. இவங்க 5000 கொடுத்தா நீங்கள் 50000 கொடுங்க. எல்லார் அக்கௌண்ட்லேயும் 50000 போட சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கு அதுதானே பதிலடி. நீங்கள் அதை விமர்சிப்பது எப்படி பதிலடியாக இருக்க முடியும்? இப்போ நம்ம 2 பேரும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், நான் ஒருத்தருக்கு முயற்சி செய்கிறேன், நீங்கள் செய்ய முடியலை, நீ எதுக்கு முயற்சி செய்கிறேன்னு கேட்டால் என்ன? அதை விட கூடுதலாக நீங்கள் உதவி பண்ணுங்கள், நீங்கள் கிஃப்ட்டு கொடுங்க, அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். இல்லை, நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், கொடுக்குறதையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது கிராமத்தில் வேறு மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. அதை நான் சொல்ல விரும்பலை. ஒரு கப்பன் சாசராது கொடுங்கன்றீங்க. ஆமாம், எதையுமே தமிழ்நாட்டுக்கு நீ எதையுமே கொடுக்க மாட்டேன், பெரிய முட்டையாக தான் நான் கொடுப்பேன், அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? தமிழ்நாட்டிற்கு ஏதாவது ஒரு நன்மையை 12 ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்திலே வீற்றிருக்கக்கூடிய பாஜக ஏதாவது ஒன்று செய்யணும்லங்க. ஒன்றுமே செய்யாமல் எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட முடியாதுல்ல சார். ஆமாம், எதுவுமே செய்யலை. எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கலை, அது தேசிய கல்விக் கொள்கையில் நமக்கு இன்னும் நிதி தந்து முடிக்கலை, மெட்ரோ பணிகளுக்கான நிதியை தருவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை, விருப்பம் இல்லை, தரவே இல்லை. பல ரயில்வே பணிகளுக்கெல்லாம் விரிவாக்கத்திற்கு, புதிய ரயில் தடங்களுக்கெல்லாம் எவ்வளவோ கோரிக்கைகள் இருக்கிறதெல்லாம் நிறைவேற்றவே இல்லை. எதையுமே செய்யாமல், வெள்ள நிவாரணம் கொடுக்காம, தேசிய கல்விக் கொள்கைக்கான நிதி கொடுக்காம, எதையுமே செய்யாமல் ஓட்டு மட்டும் கேட்கட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற எப்படி போடுவான்? அதனால் ஸ்டாலின் உங்களுக்கு ஒரு சரியான அடியை கொடுத்துருக்கிறாரு. இதோடு நீங்கள் என்டிஏ கூட்டணியில் ஒரு புல்லு கூட முளைக்காமல் அது பொட்டல் தரையாக மாறும் தேர்தல் ரிசல்ட்லங்கிறதுக்கு தான் இந்த 5000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகே சார், அடுத்து நடக்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் நன்றி சார். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.